வணக்கம் நண்பர்களே. திமுகவுக்கு 200 சீட், திமுக அணிக்கு 200 சீட் அப்படின்னு ஸ்டாலின் மறுபடியும் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய அசாத்திய நம்பிக்கையை காட்டுது. ஒரு 3-4 மாசம் முன்னால் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா. முக்கியமாக கொளத்தூர் தொகுதிக்கு போயிட்டா அவருக்கு அந்த எண்ணம் தான் வரும். கொளத்தூர் தொகுதியில அவருடைய வெற்றி நிச்சயம்ங்கிற மாதிரி தெரியுது. அதனால தமிழ்நாடு முழுக்க திமுக அணிக்கு 200 சீட் கிடைச்சிரும் அப்படின்னு ஸ்டாலின் கொஞ்சம் அதிக நம்பிக்கையில தான் இருக்கிறார். ஏன் அவர் இதை பேசுகிறார்? அதிமுக அணியும் பலமாகத்தான் ஆகி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? பாஜக கூட இருக்கு. அநேகமா தேமுதிக அதிமுகவோட போகும் மாதிரி தெரியுது. அதே மாதிரி விஜயும் ஒரு அணி அமைச்சிருவாருங்கிற மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல அதிமுக விஜய் எல்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு 200 சீட், திமுக அணிக்கு 200 சீட் அப்படின்னு ஸ்டாலின் ஏன் நினைக்கணும்? ஆமா, அதிமுக விஜய் அணி இவர்கள் இருந்தாலே வாக்கை பிரித்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சு திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்துருவாங்க. ஆகையால ஸ்டாலினுக்கு என்ன புரியுதுன்னா, நிச்சயமாக ஒரு வெற்றி சாத்தியம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, 200 சீட் அப்படின்னு சொன்னா திமுக தொண்டர்கள் ரொம்ப வேகமா வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் ரொம்ப ஆர்வத்துடன் வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம 200 சீட் அணிக்கு கிடைச்சதுன்னா திமுகவுக்கு ரொம்ப பெரிய மெஜாரிட்டி, கிட்டத்தட்ட 130-135 கிடைச்சிரும். அப்படி கிடைச்சதுன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க மாட்டாங்கல்ல. அதுவும் ஸ்டாலினுடைய முக்கியமான உத்தியாக இருக்கிறது. ஜனநாயகனுடைய சர்ச்சை உங்களுக்கு நல்லா தெரியும். அதற்கு சென்சார் போர்டு இன்னும் சர்டிபிகேட் தரல. அது கொடுக்கணும், கொடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஏதோ பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு செய்த சதி என்பது போல காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் சொன்னாங்க. அது விஜய்க்கு ஆதரவான குரலா ஒலிச்சது. இது ஸ்டாலினுக்கு நெருடா தான் இருந்துச்சு. பாரதிய ஜனதா அரசு, மத்திய பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு சிபிஐ அல்லது இடி போன்ற தன்னுடைய ஆயுதங்களை போல சென்சார் போர்டையும் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னது யாருக்கு ஆதரவாக? கிட்டத்தட்ட திமுக குடும்பத்தினரால ரொம்ப நெருக்கமாக வைத்து வெளியிடப்பட்ட பராசக்தி படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கவும் சென்சார் போர்டு தாமதம் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஸ்டாலின் சொன்னாரா? இல்லையே. ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் தரதுக்கு ரொம்ப லேட் ஆக்குது, அதை தான் குறிப்பிட்டு சொன்னார ஸ்டாலின். கிட்டத்தட்ட அப்படிதான் காங்கிரஸ் சொன்னதை ஸ்டாலின் மட்டுப்படுத்தினார். காங்கிரஸ் ஏதோ வகையில் விஜய் பக்கம் இருப்பது போல் காட்டி விஜயை கவர நினைத்தால் மத்திய சென்சார் போர்டு பாஜகவுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதை உடைச்சு தள்ளிட்டாரு ஸ்டாலின். ஸ்டாலின் ரொம்ப முக்கியமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் வச்சுக்கணும், எப்படி கூட்டணி கட்சிகள் வெளியே போனா எந்த விதமான உத்திகளை கையாளணும் அப்படிங்கறத ரொம்ப நல்ல நுணுக்கமான முறையில செய்யறாரு. ஆனா விஜய்க்கு கிடைத்த இந்த செல்வாக்கு, விஜய்க்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் செல்வாக்கு திமுகவை நிச்சயமாக கலங்கடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன திமுக பயப்படுமா என்ன விஜயை பார்த்து? விஜய் இப்போ ஆரம்பிச்ச கட்சி, திமுக எத்தனை ஆண்டுகள் பழமையான கட்சி, அவ்வளவு சீக்கிரம் அசைஞ்சு கொடுத்துருமா? இருந்தாலும் விஜய் மூலம் திமுகவுடைய பெரும்பான்மை, திமுக 117 என்ற மாய எண்ணிக்கையை, மேஜிக் நம்பரை அடைவதை விஜயோட செல்வாக்கு குறைச்சிருமோ அப்படின்னு திமுக நினைக்குது, ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதே சமயத்துல இந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிந்தால் திமுக அணிக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. இப்படிப்பட்ட உற்சாகத்தை கொடுத்தால் தான் திமுக 200 சீட் ஜெயிக்க போகுது, திமுக அணி 200 சீட் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற விதமான ஒரு எண்ண ஓட்டத்தை இஃபோரியாவை வளர்த்து விட்டால் தான் மக்கள் ஓட்டு போட போகும்போது ஜெயிக்கிற கட்சியாச்சே திமுக அப்படின்னு 2வது எண்ணம் வந்தாலும், செகண்ட் தாட் இருந்தாலும் போட்டுருவாங்க அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். ஆனா ஸ்டாலினுடைய இந்த எண்ணம் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறதா? மிகவும் சிரமம். ஏனென்றால் திமுக நிச்சயமாக மக்களிடம் மிக பெருமையான, மிக அதிக அளவுக்கான வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளவில்லை. ஸ்டாலினுக்கு எதிராகவும் மக்களிடத்தில் வெறுப்பு இல்லை. உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. எத்தனை கனவை தான் மக்கள் சொல்லுவாங்க? சொல்லி சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் கனவு நனவாகாமே போயிருக்கு அப்படின்னு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க.
ஒவ்வொரு தேர்தல் வரும் பொழுதும் இந்த ஆட்சியாவது ஒரு நல்லாட்சி கொடுக்காதா, இந்த ஆட்சியாவது பள்ளம் இல்லாத ஒரு சாலை அமைச்சராதா, இந்த ஆட்சியாவது சாலை போட்டு 3 மாசத்துல சாலை மழையில கரைஞ்சு போகக்கூடிய ஒரு சாலை அமைக்காத ஆட்சி அமைச்சராதா, அண்ணா சாலை மாதிரி கோவையில் முக்கியமான சாலைகள் மாதிரி முக்கியமான சாலைகள் இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் குண்டு குழிமா இல்லாத ஒரு ஆட்சி அமைஞ்சராதா. இதுக்கு திமுக வர வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சியில் வர வேண்டுமா, அண்ணா திமுக வர வேண்டுமா, விஜய் வர வேண்டுமா, நாம் தமிழர் வர வேண்டுமா அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆகையால் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னா ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுங்க, ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுங்க, ஒரு வெளிப்படையான ஆட்சி கொடுங்க அப்படிதான் மக்கள் நினைப்பாங்க. இந்த தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கை வடிவமைக்கக்கூடிய இந்த சூழலை மக்களை சந்திச்சு ஸ்டாலின் பேசுறாரு. அவங்களுடைய திட்டங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, அதெல்லாம் ரொம்ப சாதகமா நிறைவேறணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் விஜய்ங்கிற சக்தி வேகமாக வளர்ந்துகிட்டு வருது. ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. விஜய சைலண்ட் கில்லர் நிறைய பேர் சொல்றாங்க. பேசவே மாட்டேங்கிறாருங்க. கரூர் விஷயத்திலேயே பேசுற, ஜனநாயக விஷயத்துல பேசவே இல்லை. ஒருவேளை அவர் பேசியிருந்தால் ஜனநாயகனுக்கு தடையா, ஜனநாயகனுக்கு நீடிக்கும் இந்த தடையா, ஜனநாயகனுக்கு இந்த உத்தி தேவையா, ஜனநாயகத்திற்கு ஏன் இந்த தடைகள், இப்படி எல்லாம் அவர் பேசி இருந்தானா ஜனநாயக ஆதரவாக மக்கள் கொதித்தெழுந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி அவர் பேசாமல் இருப்பதே மக்கள் மனதில் ஒரு கொதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவும் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக புரிகிறது, ஸ்டாலினுக்கு நன்றாக புரிகிறது, எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக புரிகிறது. விஜய் கணிசமான ஓட்டுகளை பிரித்து விடுவார், அந்த ஓட்டு பிரிஞ்சதுன்னா ஆட்சிக்கு வர்றது நிச்சயம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி நினைக்கிறாரு. அதனாலதான் டிடிவி மாதிரி ஆட்கள் கூட்டணியில வர்றான் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. தேமுதிகவையும் வளைச்சு போடுறதுக்கு முயற்சி பண்றாரு. திமுகவும் தேமுதிக உள்ள வந்துடும் நினைக்கிறாங்க, நிச்சயமா நினைக்கிறாங்க, திமுக நினைக்குது. அதே சமயம் மூத்தவர் ராமதாசுடைய பாமகவும் வருவதற்கு வழி காத்து கொண்டிருக்கிறது. திமுக அணி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் ராமதாசுடைய பாமக, மூத்தவர் ராமதாசுடைய பாமக வந்தால் விசிக இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்கிறதா, இதெல்லாம் களத்தில் மிகப்பெரிய அளவுக்கான முரண்பாட்டை கொடுக்குமே. அப்போது எங்கிருந்து வரும் 200 சீட்டு, அதுவுமே முக்கியமான நோக்கமாக இருக்குங்க. நிச்சயமா ஒரு பிராண்ட் பண்றாரு ஸ்டாலின். 200 சீட்டு அப்படின்னு பிராண்ட் பண்ணும் பொழுது எதிர்கட்சிகள் அரண்டு போகும் அல்லவா, அண்ணா திமுக அரண்டு போகும் அல்லவா, திமுகவுக்கு எதிரான கட்சி அண்ணா திமுக என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். விஜயை மெதுவாக தெரியாமல் தெரிந்து ஓரம் கட்டுகிறார்கள். விஜய் ஓரம் கட்டப்படக்கூடிய சக்தி அல்ல, அவர் ஒரு மாற்று சக்தி. அவர் நினைச்சா ஓட்ட பிரிப்பாரு. அவர் யாருனாலும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவர் கிட்டத்தட்ட 20 சீட்டு ஜெயிச்சார்னா 2 பெரிய கட்சிகளுடைய பெரும்பான்மை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான சூழல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் 200 சீட் அப்படிங்கிற கனவு வைக்கிறாரு. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விட வேண்டும் என்று ஸ்டாலின் நிச்சயமாக நினைக்கிறாரு. இன்னும் தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு விதமான வாக்குறுதிகள் கொடுக்கிற போறாரு. அந்த வாக்குறுதிகள் மக்களை ரொம்ப மகிழ்ச்சியில வச்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நினைக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி விஜயோட மாய சக்தி என்ன செஞ்சிடும், விஜய் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் சக்தியாக மாற முடியுமா, ரூட் வரைக்கும் கட்சி போயிருக்கா, திமுக ரூட் வரைக்கும் இருக்கு, முக்கியமாக அதிக அளவுக்கான ஓட்டுச்சாவடிகளில் தன்னுடைய நிர்வாகிகளை வச்சிருக்கிற கட்சியா திமுக தான் இருக்கு. அதற்கு பிறகு அண்ணா திமுக வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அண்ணா திமுக அவங்க செஞ்சிட முடியாது 2 கட்சி நினைக்கிறாங்க. திமுகவும் அதைத்தான் நினைக்குது. இந்த திட்டங்கள், இந்த நலத்திட்டங்கள், இந்த கொள்கைகள், இந்த மிகப்பெரிய பிராண்டிங் விஜயை மிகப்பெரிய சக்தியாக ஆக்காது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அது சாத்தியமா சாத்தியம் இல்லை அப்படிங்கறத தேர்தல் முடிவு காட்டும். நன்றி, வணக்கம்.